அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சியின் ரகசியம் என்ன? செவ்வாய் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய வேளையில் என்ன நடக்கும்? ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய வேளையில் என்ன நடக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அதே சமயம் செவ்வாய் பெயர்ச்சியின் ரகசியத்தை உணர்ந்து கொண்டால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்க முடியும். ஏனென்றால் கிரகங்களிலேயே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் தான். எனவே ஜோதிட ரகசியத்தை நன்கு உணர்ந்து கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான சிக்கல்களை உங்களுடைய வாழ்விலிருந்து முழுமையாக தகர்த்தறிவதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் அற்புதமான வாய்ப்புகளும் இந்த வேளையில் தவறவிடாமல் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. பொதுவாகவே 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை அர்த்தாஷ்டகஸ்தானத்தை விட்டு விலகும் செவ்வாயின் அமைப்பு சிறப்பான நற்பலன்களை பெற்றுத்தரும். ஏனென்றால் ஜென்மம், அஷ்டமம், அர்த்தாஷ்டகம் இந்த இடங்களில் வலம் வருவதை விட இந்த இடங்களை விட்டு விலகும் போது அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படும். அந்த வகையில் பார்க்கும்போது சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை விட்டு சனியின் ஆட்சி வீட்டை விட்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விலகி இருக்கிறார். 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் 5ஆம் இடத்திற்குள் வரும் இந்த வேலை என்பது அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடுகிறது. உங்களுடைய வாழ்வில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பணிகளை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே பெரும்பாலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க போகிறது. பெரும்பாலும் காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சரியான முறையில் கையாளுவதால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கிறது. ராசியின் நாதர் மிக வலுவாக நவ கிரகங்களிலே பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றால் செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த தருணத்தில் மிக வலுவாக வலம் வரப்போகக்கூடிய அமைப்பில் 5ஆம் இடத்தில் நுழைவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். நீதிமன்ற வழக்குகள், ஆக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தந்தை வழி உறவுகளுக்கிடையே இருந்த மனக்கசப்பு முற்றிலுமாக விலகி உறவு மேம்படக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் அடுத்தடுத்து செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க செவ்வாய். எனவே இந்த தருணத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப உறுப்பினர்களால் பெருமை சேரக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர்வதோடு நினைத்த காரியங்களை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சிறப்பான ஆற்றல் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அதில் தடையில்லாமல் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பணிச்சுமை அதிகரித்தாலும் ஆதாயமும் லாபமும் உயரும். ஏனென்றால் சப்தம பார்வையை லாபஸ்தானத்தின் மீது பிரதிசதிப்பதால் மிகப்பெரிய அளவிலான தனலாபத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அந்த முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான பிரச்சனை, சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி இந்த தருணத்தில் உண்டு. மற்றவர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் அமைவதால் தடை தாமதமின்றி, சிக்கல் சிரமமின்றி பல காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. பலருடைய ஒத்துழைப்பும் ஆலோசனையும் இந்த தருணத்தில் சாதகமாக அமைவதால் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த காரியங்களை கூட சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது சனி மற்றும் செவ்வாய் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பதால் பெரிய அளவிலான சிக்கல் நிச்சயமாக இல்லை. முரண்பாடு
முரண்பாடான தன்மை கொண்ட சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை இணைந்திருப்பதால் சில முரண்பாடான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அவை பெரிய அளவில் இந்த வேளையில் பாதிப்பை ஏற்படுத்தி விடாது என்பதால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டு பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இதுவரை மறுக்கப்பட்ட பல காரியங்கள் இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். ஆனால் அதே சமயம் சனி செவ்வாய் இணைவு பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்திருப்பதால் விரயத்தை தவிர்க்க முடியாது. எதிர்பாராத விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே விரயங்களை கூடுதல் கவனத்துடன் திட்டமிட்டு அணுக வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வேலை பார்க்கப்படுகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் சனி செவ்வாயின் இணைவையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை ரகசியங்களை உணர்ந்து கொள்ளும் போது நிச்சயமாக அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும். இரு கிரகநிலைகளும் லாபத்தை வலுவாக பார்ப்பதால் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பல பணிகளில் பல துறைகளில் வளர்ச்சி உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்தித்தாலும் கூட இந்த வேளையில் விவசாயத்துறை மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, மருத்துவத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பணிகளில் எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் காணக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று பல தடைகளை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் விலகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படும் ஒரு வேளையாக அடுத்த ஒரு மண்டல காலகட்டத்தை செவ்வாய் மாற்றி அமைக்கிறாருங்க. அடுத்தடுத்து பல திருப்பங்களை சந்திப்பதோடு மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. தொழில் வியாபார ரீதியாக எதிர்பார்த்த லாபம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை விட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமாக அமையக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. இல்லத்தில் பல சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இந்த வேலை அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்ற நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் வந்து சேரும்.